கேசரி அப்டின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது, வெள்ள ரவையில செய்ற அந்த கேசரி தான். ஆனா இது கோதும ரவ கேசரி. என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10, 15 முந்திரி திராட்சைய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்ல 1 கப் கோதும ரவைய சேர்த்து கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த டைம்ல இன்னொரு ஸ்டவ்ல ரவை எடுத்த அதே கப்ல 4 கப்புக்கு தண்ணீய சுட வச்சுக்கோங்க. சுட வச்ச தண்ணீய நல்லா வறுத்த கோதும ரவையோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்ததும் இதோட 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும், இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. ரவை கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டி விடுங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி விடுங்க. கரண்டில எடுத்தா ஒட்டாம கீழ விழணும். இதுதான் பக்குவம். கடைசியா முந்திரி திராட்சைய சேர்த்து கிளறி இறக்குனீங்கன்னா, டேஸ்டியான கோதும ரவை கேசரி ரெடி. அப்படியே இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு ஆர்டி குக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.